இப்போ இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல எந்த இடத்துல முறைகேடு நடக்குது அப்படின்னா ஒரு மூட்டை நெல்லுக்கு 40 ரூபாய் விவசாயிட்ட வாங்குறாங்க. ஏன் இந்த 40 ரூபாய் அப்படின்னா இங்க நெல் கொள்முதல் நிலையங்கள்ல சுமை தூக்கும் தொழிலாளர்கள், அந்த மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் 15 பேரை அரசு நியமனம் பண்ணிருக்காங்க. இது அரசு ஊழியர் கிடையாது, அரசு அவங்கள எடுத்து வச்சிருப்பாங்க. அதாவது டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர் வந்து அவங்களுக்கு 15 பேரை எடுத்து வச்சிருக்கோம். இந்த 15 பேருக்கு அரசு எவ்வளவு சம்பளம் கொடுக்குதுன்னு தெரியுமா? இவங்க வந்து உழைப்பாளருடைய உரிமை குறித்து பேசுறாங்க. இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு அரசு ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை கொடுக்க சம்பளம் தெரியுமா? 1 ரூபாய். அவங்க ஒரு நாளைக்கு அவங்களால அதிகபட்சமாக 500 மூட்டைகள் தூக்க முடியும். அதாவது 15 பேர் சேர்ந்து 500 மூட்டைகள் அவங்க வந்து அளந்து உள்ள வைக்க முடியும். அப்படின்னா 500 மூட்டைக்கு அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் அதிகபட்சம் 750 ரூபாய். எத்தனை பேருக்கு? 15 பேருக்கு. 15 பேருக்கு 750 ரூபாய்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் வருது. இந்த 50 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு காலை உணவை கூட முழுமையாக சாப்பிட முடியாது. அப்போ 3 வேளை சாப்பிடணும். அவங்க குடும்பம் இருக்கு. குறைந்தபட்சம் இன்னைக்கு ஒரு சித்தாளு, கொத்தனாரு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு 1000 ரூபாய் குறைஞ்ச ஆளே கிடையாது. அப்போ இந்த 40 ரூபாய் ஏன் வாங்குறாங்கன்னா வாங்குவதற்கு அரசே வழிவகை செய்து 1 ரூபாய் கொடுத்தா ஒரு மூட்டைக்கு மொத்தமாக ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிச்சா அவங்க எப்படி வந்து கை நீட்டாமல் இருப்பாங்க? அப்போ 40 ரூபாய் அவங்க கேட்குறாங்க.